அங்காரகன் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய நீதியை நிலைநாட்டும் கிரகமாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. விருச்சிக ராசி தலைக்கு மேலே சுத்தக்கூடிய கத்திங்க. ஆனால் அதிலிருந்து ஒரு விடிவு காலம் கொடுக்குற மாதிரி உங்களுடைய அதிபதியோட மாற்றம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. அதாவது இனிமே தான் விருச்சிகத்தோட ஆட்டமே ஆரம்பம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இனி தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறப்போகுது. மிகப்பெரிய ஜாக்பாட் யோகத்தை விருச்சிக ராசி அனுபவிக்க போகுதுங்க. நிஜமாக எங்களுக்கு தான் பார்க்குறியா, கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுமா, நாங்கள் தான் எல்லாருக்குமே எதிரியாச்சே, எங்களுக்கு எல்லாரும் எதிரிகளாகவே இருக்காங்க, நான் பேசினாலும் குத்தம், நடந்தாலும் குத்தம், இருந்தாலும் குத்தம், எல்லாமே நாங்கள் செய்கிறது எல்லாமே குத்தமாகவே போகுது. இப்படி எப்போவுமே விருச்சிக ராசியோட மனசில் ஒரு மாதிரி வருத்தங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அந்த வருத்தத்துக்கு விடை தரக்கூடிய வகையில் இனி வரக்கூடிய நாட்களில் செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்க போகுதுங்க. உங்களுடைய அதிபதி சாதாரணமாக இல்லைங்க. இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுடைய குணாதிசயம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய அதிபதியை பொறுத்து சில விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போகும். எப்படி அப்படின்னா, எல்லாருக்கும் நியாயம் தர்மம் கிடைக்கணும். ஒரு இடத்துல இவங்க ஒரு பிரசாதமே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரசாதம் கூட எல்லாருக்கும் கிடைக்கணும்னு அந்த மாதிரி நினைக்கக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருக்குங்க. அதை முன்னாடி வந்தவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம்ப்பா அப்படின்னு கூட யோசிக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும், யாருக்குமே கஷ்ட நஷ்டங்கள் வரக்கூடாது. ஏன் தன்னோட சுயநலமாக கடவுள்கிட்ட கூட வேண்ட கூட தெரியாமல் ஒரு வெகுளித்தனமாக வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க விருச்சிக ராசிக்காரங்க. இது உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். விருச்சிக ராசினாவே கோவக்காரங்க, யாருக்குமே அடங்க மாட்டாங்க அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. விருச்சிகத்துக்கு வீட்டில் கூட பகையாக தான் இருக்கும். பெற்றவங்கள்லேருந்து கூட பிறந்தவங்க வரைக்கும் எல்லாருமே பகையாக தான் இருப்பாங்க. இதனால் வரைக்கும் விருச்சிகத்தை ஒருத்தவங்க கூட பா நீ கரெக்டுப்பா அப்படின்னு சொன்னது கூட கிடையாதுங்க. அப்படின்னு வாயே வந்தது கிடையாது. யாருக்குமே எல்லாரையும் ஒரு மாதிரி பேசப்பட்டாலும் அதே மாதிரி அடிபட்டு மிதிப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு விருச்சிகம் என்ன ஆயிடுச்சுன்னா, டே ஆமாடா அப்படி தாண்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு இனிப்பான சுளையை வச்சுக்கிட்டு வெளியில் பலாப்பழம் உள்ளா தெரியுது இல்லையா, அந்த மாதிரி தாங்க விருச்சிகம் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. நெருங்கி வர்றவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையானவங்க, உயர்ந்த உள்ளம் படைச்சவங்க அப்படின்னு ஒரு சிலருக்கு மட்டும்தாங்க தெரியும். அவங்களே சில நேரங்களில் உங்களை ஒதுக்கி வச்சுட்டும் போயிருக்காங்க. ஸோ இப்படி வாழ்க்கை ஒரு மாதிரி வெறுப்போடு வாழக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய அதிபதி ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலனாலும் இப்போ கொடுக்க போகிறாருங்க. அவர் முடிவு பண்ணிட்டாரு, நீ என்ன வேணால் செய்ப்பா, உனக்கு நான் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 45 நாள் இவரோட பயிற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமாக நிற்குது. ஸோ உங்களுடைய அதிபதி எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்க போகிறாருன்னு பார்க்கலாங்க. பொதுவாக ஒருத்தரோட ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் சரியில்லை அப்படின்னா எதிரிகள் தொல்லை இருக்குங்க. கொலை கொள்ளை வழக்கு ஜெயிலுக்கு போகிறது இப்படி எல்லாமே பிரச்சனையாகவே வந்திருக்கோம். ஆனால் இவர் மட்டும் சாதகமாக இருந்துட்டா இப்போ உங்களை எதிர்க்கிறவங்க உங்களுக்கு நல்லது பண்ணால் எப்படி இருக்கும், கெட்டவங்க திருந்திக்கிட்டால் எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நல்லது. அதாவது எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கோ அது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு வழி இல்லையா, அந்த மாதிரி தான் அதிபதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலிமையான கிரகம். நிறைய கஷ்டங்களுக்கு இவர் காரணக்கர்த்தாவாக இருப்பார், சைலண்ட்டாக இருப்பார். ஸோ இவர் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒட்டு மொத்தமாக ஆதி முதல் அந்தம் வரைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு பிரச்சனையுமே சரி செஞ்சு கொடுக்க போகிறாரு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்கள் போலவே அருமையான செவ்வாய் பயிற்சி இருக்க போகுதுங்க. என்னதான் உங்கள் அதிபதி சில
பேருக்கு நல்லது பண்ணாலும் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நல்லதே பண்ணதில்லைங்க. காரணம் அவர் வந்து நீச்ச ஸ்தானத்தில் இருந்தது தான். ஸோ இதனால் பயம் இருந்திருக்கும், தெளிவில்லாமல் இருந்திருப்பீங்க, குழப்பத்தோடு இருந்திருப்பீங்க, தடுமாறி நின்றுப்பீங்க, தவறான முடிவுகளை எடுத்திருப்பீங்க. இப்படி இருந்த விருச்சிகத்தோட வாழ்க்கை இப்போ அற்புதமான மாற்றத்தை ஏற்க போகுது. ஏன்னா ராசிக்கு குருவோட பார்வை இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து இப்போ இந்த செவ்வாய் பகவான் வந்து எல்லா விதமான குழப்பங்களையும், எல்லா விதமான சங்கடங்களையும், சலிப்புகளையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இல்லையா? இனிமே அந்த குழப்ப நிலை எல்லாமே மாறுதுங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, எல்லாமே மாறுதுங்க. தலைகீழாக மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். தெளிவாக இருப்பீங்க, அழகாக முடிவெடுப்பீங்க, 10 பேருக்கு நியாயம் சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லது கெட்டதை புரிஞ்சிருப்பீங்க. செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு குரு பெயர்ச்சி ஆகிறாருங்க. 4ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக ரியல் எஸ்டேட், விவசாயிகள், வீடு கட்டி கொடுக்கக்கூடிய நபர்கள், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி சுரங்க தொழிலாளிகள், சுரங்க தொழில் பண்ணுறவங்க, சித்தாளு, மேஸ்திரி, ஜேசிபி வாகனம் வச்சு வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி நிலம் சார்ந்த எந்த வேலையாக இருந்தாலுமே சரிங்க, விருச்சிக ராசிக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க. தடைகள் எல்லாமே நீங்க போகுது. உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஆண்களோ பெண்களோ, என்னம்மா நீ எதுக்கு எடுத்தாலும் இப்படி விரிவாக சொல்கிறிய அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கிறீங்க. சும்மா ஓவராக பேசாதம்மா, வேறு வேலை இருந்தால் பாருமா, இதெல்லாம் யார் தெரியுங்களா, அந்த கடவுளே இறங்கி வந்து இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்புன்னு சொன்னாலும் அவரையுமே தப்பாக பார்க்கக்கூடிய ஒரு சில பேர் தான். தப்பாக நினச்சிக்காதீங்க, இது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் சொல்கிறேங்க. ஆன்மீகத்தின் மீதும் ஆண்டவன் மீதும் நம்பிக்கை இல்லைன்னா, நான் சொல்கிறது முன்னாடி சொன்ன மாதிரி தான், தெய்வமே இறங்கி வந்து முன்னாடி நின்னா கூட நம்ம சந்தேகப்பட தான் செய்வோம். அதுதான், எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு நீங்கள் பார்க்குறப்ப அந்த விஷயத்தில் கூட கடவுள் குடியிருப்பாருங்க. உங்களோட எண்ணங்கள் அதுக்கு வந்து உயிர் கொடுக்கும். புரியுதுங்களா? தெய்வம் இல்லாமல் நம்ம எல்லாம் இல்லவே இல்லை. நமக்குன்னு வரக்கூடிய சோதனைகள் மட்டும் சரியாகணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவனை நம்புறதுலேயும் அதற்கான வழிபாடு செய்யறதுமே இல்லை. எந்த ஒரு விஷயமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கையோடு நம்ம முயற்சி பண்ணுறதுல பழகிடுச்சு அப்படின்னா அப்படியே போயிட்டுருக்கோம். ஆனால் எனக்கு வந்து வாழ்க்கையே மாறலை, அது மாறலை, இது மாறலை, ஏதாவது ஒரு விஷயத்தை வந்துட்டு சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கிறது, நீங்கள் சத்தியமாக வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதுங்க. வேணால் எழுதி கூட வச்சுக்கோங்க, சரிங்களா? ஒரு சிலர் பற்றி நம்ம ஏன் தப்பான எண்ணங்களோடு பேசிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பார் இல்லையா? அது வந்துட்டு ஒரு புறம் இருக்கட்டுங்க. நம்பிக்கை இருக்கவங்களுக்கு என்றைக்குமே நம்ம உறுதுணையாக தான் இருப்போம். இந்த உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய வேலைகள் இருந்த தடைகள் விலகுதுங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்களா, உங்களுடைய அரசாங்க ரீதியான தடைகள் அனைத்தும் நீங்க போகுது. இனிமேல் பணவரவு அதிகமாக கிடைக்கும். பழைய கடன்களை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி பிடிக்க போகிறீங்க. கௌரவத்தை காப்பாற்ற போகிறீங்க. மரியாதை உயர போகுது. தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகரிக்க போகுது. சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய மாற்றம் உண்டாகுது. ரொம்ப நாளாக சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், ரொம்ப நாளாக கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் ஒரு நடைபாதை வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன், சரியான வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருங்க. அது ஏற்றமாக மட்டும்தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய அதிபதி உங்களுக்கு சாதகமாக நம்மளுக்கு உட்காந்துட்டு இத்தனை நாளாக என்னால் வந்துட்டு உனக்கு நல்லது பண்ண முடியல, இனிமேலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வாய்ப்புகளை கொடுக்குறேன், அதை வந்து பயன்படுத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வருங்க. அப்படி ஒரு வாய்ப்பு வருதுன்னா அதை வந்து தட்டி கழிக்காதீங்க, ரொம்பவும் யோசிக்காதீங்க, எடுத்து கடுமையாக உழைப்பு போடுங்க, உயர்வு கிடைக்குங்க. அதே மாதிரி சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது, யோகம் இருக்குங்க, சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2018 நிறைய அவமானங்களை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இனி விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு நாக்கு கூட போட்டு பேச முடியாது. எப்படின்னு கேட்குறீங்களா? அவமானத்துக்கே அவமானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு
விருச்சிகம் உயர்ந்து நிற்க போகுதுங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு நல்ல காலகட்டம் இது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வருமானம் அதிகரிப்பு ஏற்படுது. தொழில் விருத்தி அடைய போகுதுங்க. திடீர் அதிர்ஷ்டம் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. பணவரவு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. ஸோ இந்த பணவரவு அதிகரிக்கிறதுனால சொத்து சேர்க்கைக்கான வாய்ப்பு ஏற்படும். சுப செலவுகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த கனவுகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது. சொத்தை விற்க வேண்டிய நிலையில் இருந்த உங்களுக்கு சொத்தை விற்காமையே பணம் புரட்டுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. தன்னம்பிக்கை நிறைந்த காலகட்டமாக இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அதை கொடுத்துருக்குங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்பவே அமோகமாக இருக்க போகுது. அதை விருச்சிக ராசி ரொம்ப கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. உலகெங்கும் உள்ள விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்க. விருச்சிக ராசிக்கு இந்த பதிவுனால் என்ன நன்மை நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீ தான் இந்த ரிஷப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேணும். முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க. விருச்சிக ராசி ஆன்மீகத்திலிருந்து அறிவியல் வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் மற்றவங்க கிட்ட இவங்க எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. இவங்களுடைய செயல்பாடு வச்சு மற்றவங்க இவங்களை இவனுக்கெல்லாம் என்னப்பா தெரியும், இவனுக்கெல்லாம் என்னப்பா தெரியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாங்க முட்டாள். விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு தெரிந்த வித்தைகளை வெளியே காட்டாமல் தனக்கு தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்தக்கூடியவங்க, நியாயத்துடைய பக்கம் நிற்கக்கூடியவங்க. தனக்கு வேண்டப்பட்டவங்க தப்பு பண்ணியிருந்து தனக்கு யாருனே தெரியாதவன் பக்கம் நியாயம் இருந்தால் யாருனே தெரியாதவன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்துக்கு தான் விருச்சிக ராசி துணை போவாங்க. அந்த அளவுக்கு எல்லாரையுமே சமமாக பார்க்கக்கூடியவங்க. இன்னும் சொல்லப்போனால் விவேகத்தோடு செயல்படக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே வெற்றிக்காக உழைக்கணும்னு உழைக்கக்கூடியவங்க. ஆனால் இவங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது நேர்மையான முறையில் மட்டும்தாங்க இருக்கும். நினச்சதை சாதிக்கணும்னு நினைப்பாங்க. சில நேரங்களில் இவங்களுடைய செயல்பாடுகள் பார்த்து மற்றவங்களே பயந்து போகக்கூடிய அளவுக்கு கனகச்சிதமாக செய்வாங்க. நேரம் காலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு உயிர் மாதிரி. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் அப்படின்னா அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பின்வாங்கவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட விருச்சிக ராசிக்கு இனி எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தாங்க நடக்க போகுது. அதாவது ஊரே உங்களை பற்றி ஆச்சரியமாக பேசக்கூடிய அளவுக்கு 10 நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்க போகுதுங்க. அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க. கர்ம வினை கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவானினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுனால தான் எல்லாருமே படாத பாடுபட்டிருப்பீங்க. குறிப்பாக கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க, சரியான இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய இடத்துல அசிங்கம் அவமானப்பட்டிருப்பீங்க. இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி தான், சோத்துலையும் அடி வாங்கியாச்சு சேத்துலையும் அடி வாங்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி. எவ்வளவு தாண்டா நான் மட்டும் அனுபவிப்பேன், இவ்வளவு தானா அப்படிங்கிற அளவுக்கு அந்த நிலைமையில் நீங்கள் வந்திருப்பீங்க. எல்லாமே பழகிருச்சுன்னு கூட சொல்லியிருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சகல விதங்கள்லேயுமே முன்ன சொன்ன மாதிரி அசிங்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட இனி பட்டம் பதவி புகழ் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுதுங்க. உங்களை யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை துச்சமாக பார்த்தாங்களோ அவங்க எல்லாமே தேடி அவங்களுடைய தேவைகளுக்காக உங்கள் காலில் விழக்கூடிய காலம்னே சொல்லலாங்க. எதிரிகள் எல்லாம் மயங்கி கிடப்பாங்க, அதாவது வலுவிழந்து போவாங்க. ஒன்று உங்ககிட்ட உறவாடி பழச்சிக்கலாம், இல்லையா ஓடி ஒளிஞ்சிடலாம் அப்படின்னு. இதுதான் அவங்களுடைய வாய்ப்பாக இருக்க போகுதுங்க. இப்படிப்பட்ட அருமைக்கும் பெருமைக்கும் உரிய காலமாக விருச்சிக ராசிக்கு இருக்கிறதுனால இன்னும் எந்தெந்த மாதிரியான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகலாங்க. நீங்கள் எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு சேரும், ஃபஸ்ட்டு விஷயம். 2வது குடும்பத்தில் அமைதி பிறக்குங்க. 3வது உங்களுடைய ஆலோசனையை எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. 4வதா அனுபவபூர்வமாக யதார்த்தமாக பேசுவீங்க. 5வதா தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே முடித்து காட்டுவீங்க. 6வதா
வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி உங்களுடைய கஷ்டத்துக்கு காரணகர்த்தாவாக இருந்த உறவுக்காரர்களையும் நண்பர்களுடைய சுயரூபத்தையும் கண்டுபிடிச்சு அவங்கள ஒதுக்கி வச்சிருவீங்க. 7ஆவதாக குடும்ப வாழ்க்கையில் தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுவீங்க. ரொம்ப அந்யோன்யமாக இருக்க போகிறீங்க. 8ஆவதாக குடும்ப வருமானத்தை உயர்த்த கூடுதலாக உழைப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வருமானமும் உயருங்க. 9ஆவதாக வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். 10ஆவதாக ஷேர் மார்க்கெட் மூலம் கூட உங்களுக்கு பணம் வருங்க. இது மட்டுமா அப்படின்னு கேட்டால் இந்த 10 விஷயம் மட்டும்தாங்க உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து சொல்லி இருக்கக்கூடியது. ஒரு பாயிண்ட்ஸாக வச்சுக்கோங்க. மற்றபடி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் சாதகமாக நடக்க போகுது. உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய எல்லா விதங்களையும் சாதகமான பலன்களை கொடுக்குறாரு. குறிப்பாக பண விஷயத்திலையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை விஷயத்திலையும் இவர் உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறாரு. அடுத்தது ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 5ஆம் வீட்டில் நிற்கிறாரு. பிள்ளையினோட பிடிவாதம் தளரும். பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி கேது பகவான் 10ஆம் வீட்டில் அமர்றதுனால வேலை சுமையும் குறையும். வீண் பழி மறையும். தாயாரோட உங்களுக்கு இருந்து வாக்குவாதம் மறையும். அவங்களுக்கு உடல் பாதிப்புகள் இருந்திருக்கும். கைகால் வலி எல்லாமே இருந்திருக்கு இல்லையா, அது எல்லாமே விலகி போகும். அதே மாதிரி வீடு வாகனங்கள் வாங்குவீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல நெருக்கடிகள் நீங்கும். நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடச்சிருக்குங்க. அது எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. அதே மாதிரி சின்ன சின்ன சங்கடங்களும் தொடர்ந்து உங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே இப்போ மறைய போகுது. குறிப்பாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களை பார்க்கறதுனால உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. அழகு அறிவு கூடுங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். மகனுக்கோ மகளுக்கோ திருமண ஏற்பாடு ஊரே மெச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அயல் நாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். பழுதாக கிடந்த வாகனத்தை மாற்றி புதுசாக நல்ல சொகுசான வாகனத்தை வாங்குவீங்க. அடுத்ததாக உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்து ஒத்து வராத உதவாத உண்மை இல்லாத உறவுகளை எல்லாமே இப்போ தள்ளி வைப்பீங்க. குறிப்பாக விருச்சிக ராசி இந்த காலகட்டம் முழுக்கவே ரொம்ப அமைதியாக இருக்கணுங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு வழிகளையும் சரி சந்தோஷத்தையும் சரி வெளிப்படுத்தவே கூடாது. குறிப்பாக உங்களுடைய வசதி வாய்ப்புகளை வெளியே தெரியப்படுத்தவே கூடாது. ஊறுபட்ட கந்திருஷ்டி உங்கள் மேலே சுற்றிக்கிட்டு இருக்குங்க. திடீர் பயணங்கள் இருக்கும். அதே சமயங்களில் யாராவது உதவி கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுப்பான்னு கேட்பாங்க. யாருக்குமே பரிந்துரைக்கு போகக்கூடாது. யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாதுங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் பொறுப்பு இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பொறுப்பு அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுங்க. அதே மாதிரி குடும்பத்திலையும் சரி, தாய் வழி உறவுக்காரர்களாகட்டும் தந்தை வழி உறவுக்காரங்க கிட்டையும் சரிங்க, வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அந்த வீண் வாக்குவாதத்தினால உங்களுக்கு சிக்கல் தான் வரும். அதே மாதிரி பணம் நகை வாங்குவீங்க. கட்டுக்கடங்காத வருமானம் இருக்கும். குறிப்பாக சுகஸ்தானத்தில் சனி பகவான் தொடர்றாரு. இதனால் இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்குவீங்க. வீட்டை விரிவுபடுத்துவீங்க. தாய் வழி சொத்துக்கள் விற்று புதுசாக சொத்து வாங்குவீங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வேற்று மொழி பேசுகிறவங்க வேறு மதத்தை சேர்ந்தவங்களால கூட உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாமே உங்களை விட்டு ஒதுங்குவாங்க. முன்னாடியெல்லாம் உங்களுக்கு நிறைய செலவு இருந்திருக்கும், மன உளைச்சல் இருந்திருக்கும், டென்ஷன் இருந்திருக்கும். இது எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. உறவுக்காரங்கள் எல்லாமே உங்களை இப்போ பணம் கேட்டு தொந்தரவு செய்வாங்க. இதனால் உறவுக்காரர்கள்கிட்ட ரொம்ப அளவோடு வச்சுக்கோங்க, அளவாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் மறையுங்க. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி எடை அதிகமாக இருக்கிற பொருட்களை தூக்காதீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பழைய வாடிக்கையாளர்களை ஈர்க்க புதுசாக திட்டமிடுவீங்க. மற்றவங்க நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய முதலீடுகள் போட்டு லாபம் பார்ப்பீங்க. பழைய சரக்குகள் விற்று உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு வந்தவங்க எல்லாருமே இப்போ உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க. ஸ்டேஷ்னரி பப்ளிகேஷன், உணவு, எலக்ட்ரிக்கல், டிராவல்ஸ், கட்டிட உதிரிப்பாகம் இந்த மாதிரியான தொழிலில் இருக்கவங்களுக்கு எல்லாமே அதிகமான லாபம் கிடைக்கும். சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி கௌரவ பதவிகள் தேடி வரும். உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க எல்லாம் இப்போ உங்களை தேடி நிற்பாங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாம் பழைய பாக்கிகள் வசூலாகும். புதுசாக ஏஜென்சி எடுப்பீங்க. அந்த அளவுக்கு தொழில் நிர்வாகம் சிறப்பாக இருக்கும். அடுத்த உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை குறையுங்க. விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த
மேலதிகாரிகள் வந்து வேறு இடத்துக்கு மாறி போயிடுவாங்க. சக ஊழியர்கள் உங்களை வந்து உரசி பார்ப்பாங்க. அதனால் யார்கிட்டையுமே வந்துட்டு பெருசாக பழக்க வழக்கத்தை வச்சுக்காதீங்க. மன உளைச்சல் மாறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யார்கிட்டையும் எதுவும் பேசிடாதீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. அதே மாதிரி சம்பள பாக்கி கிடைக்கும், எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். கணினி துறையில் இருக்கவங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் தேடி வரும். ஆனால் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும். ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணக்கூடியவங்க, சரிங்களா? அதனால தான் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வெற்றி தான். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேய பெருமான சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்யுங்க. குறிப்பாக நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பெருமான வழிபாடு செய்கிறது சிறப்பான விஷயம். அதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாருதி கவசம் படிக்கணுங்க. நீங்கள் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய, அதாவது கட்டிட வேலை செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு உணவு உடை கொடுங்க. பலாமர கன்று நட்டு அதை வந்து பராமரிக்கிறது சிறப்பான விஷயங்க. இதனால் நல்ல பலன்கள் பெருகும், புரியுதுங்களா? நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க. இதெல்லாம் செய்கிறதுனால இன்னும் அதிக பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இதை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை வந்து